அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக சன்னி இழுப்பு எதனால் வருகின்றது, அதை எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்து கொள்ள முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். ஆடாதோட இலையை நன்றாக இடித்து சாறு பிழிந்து எடுத்துக்கொள்ளவும். அதை போல நொச்சி இலையை இடித்து நன்றாக பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளவும். அதை போல வெற்றிலையை நன்றாக இடித்து சாறு எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். வெற்றிலை சாறு 2 தேக்கரண்டி, ஆடாதோட இலை சாறு 2 தேக்கரண்டி, நொச்சி இலை சாறு 2 தேக்கரண்டி, புங்க எண்ணெய் 100, ஒரு சிறிய துண்டு சாம்பிராணி. இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் 100 மில்லி புங்க எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். இப்பொழுது புங்க எண்ணெயானது இளஞ்சூடாக இருக்கும்போது இந்த சாறுகளை ஒவ்வொன்றாக சேர்க்கவும். அதிக சூடாகும் பொழுது அந்த சாறானது பொங்கி வெளியேறுவதற்கு வாய்ப்புண்டு. இப்பொழுது ஆடாதோட இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக வெற்றிலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். அடுத்ததாக நொச்சி இலை சாறு 2 தேக்கரண்டி சேர்க்கவும். இந்த தைலத்தை சிறு தீயில் வைத்து சூடேற்றவும். நாம் சேர்த்துள்ள அந்த சாறுகளில் உள்ள ஈரத்தன்மை படிப்படியாக குறைய வேண்டும், நுரையும் அடங்க வேண்டும். அதனால் சிறு தீயில் வைத்து சூடேற்றும் போது ஈரத்தன்மை குறையும், அந்த நுரையும் படிப்படியாக குறையும். இப்பொழுது ஒரு சிறிய துண்டு சாம்பிராணியை தூள் செய்து சேர்க்கவும். இப்பொழுது நாம் தூள் செய்த சாம்பிராணியை தைலத்தில் சேர்க்கவும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ?
ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.